அரசியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள். சிபிஐட்ட வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய தாவேகா வெற்றி கழகத்துடைய கூட அடுத்த தலைவர்களையே கோத்து விட்டுருக்காரு. எப்பா என்ன ஆள் விடுங்கப்பா, இவங்களை பிடிச்சிக்குங்கப்பாங்கிற மாதிரி சில முக்கியமான தாவேகா தலைவர்களை 2ஆம் கட்ட தலைவர்களை கோத்து விட்டாருங்கிற மாதிரி செய்தி வருது. அந்த அளவுக்கு சிபிஐ வந்து கடுபடியான கேள்விகளை ஏதோ விஜய் அவர்கள்ட்ட கேட்டதுனால தான் இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியல, இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லை, அவங்கள பிடிச்சிங்கிற மாதிரி முக்கியமான சில தலைவர்களை மாட்டி விட்டுட்டார். இப்படி மாட்டி விட்டு விஜய் தப்பிக்க நினச்சாலும் இந்த விஜய் வந்து 2026 தேர்தலில் இவர் போட்டியிட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். இவருக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சில 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்து கூடிய சீக்கிரம் வந்து கைது செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து அரசியலில் வந்து மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தும். விஜய் அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் வந்து இந்த கட்சியை நடத்துறதுக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள்லேருந்து பல 100 கோடி ரூபா பணம் வருது. அதை வச்சுட்டு தான் இவங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போடுறாங்க. ஒரு சின்ன டெல்லி போகிறதுக்கு தனி விமானம் எடுத்துக்கிட்டு 60 லட்சம் 70 லட்சம் செலவழிச்சிட்டு போகிறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட பணம் விளையாடுது? இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் மேலே வந்து பாஞ்சிருக்குது. நிறைய குற்றச்சாட்டுகளை வந்து சிபிஐ அவர்கள் மேலே சுமத்திருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் மிக விழி பிதுங்கி நிற்கிறார் விஜய் அவர்கள்னு சொல்லி பரவலாக பேசுகிறாங்க. அப்படி என்ன தான் நடந்திருக்கு, என்ன நடக்குது, இனி என்ன நடக்க போகுதுங்கிற தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். சமீபத்தில் 2026 வரக்கூடிய தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் வந்து போட்டியிட்டு நான் ஜெயிச்சிருவேன், நான் தான் முதலமைச்சர், என் கூட வர்றவங்களுக்கு ஆட்சியிலையும் அதிகாரத்துலேயும் பங்கு தருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டாரு. எடுத்த எடுப்பில் இவர் வந்து தன்னை வந்து ஒரு பிரம்மாண்டமான தலைவர் மாதிரி காமிச்சு கொட்டக்கூடிய பிம்பம் வந்து எடுத்த எடுப்புலையே இவர் வந்து அப்படியே அடித்து கீழே கொண்டு போயிடுச்சு. இன்னும் ஒருபடி மேலே போயிட்டு கரூரில் இவர் நடந்த பிரச்சார கூட்டத்தில் 41 உயிர்கள் பரிதாபமாக போனதுக்கு இவர் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஓடி போனாருங்கள, அது இவருக்கு பெரிய பின்னடைவை, இவருக்கு வீழ்ச்சியை ஏற்படுத்திடுச்சு. இன்னொரு பக்கம் வந்து இவற்றை இருக்கக்கூடிய அந்த அடுத்த கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க யாருமே கூட அந்த 41 பேர் இறந்த இடத்துல போய் நிற்கலை. ஆனால் அதே சமயம் அந்த இறந்த மக்களுக்கும் கூட்ட நெரிசலில் காயம் பெற்றவங்களுக்கும் உதவி செய்ய போன திமுகவை சேர்ந்த, அதிமுகவை சேர்ந்த, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த, கம்யூனிஸ்டை சேர்ந்த, முஸ்லீம் லீக்கை சேர்ந்த மற்ற கட்சிக்காரங்கள்லாம் போய் உதவி செய்ய போனாங்கல்ல, அவங்க மேலாம் பழி போடுற மாதிரி இதுக்கெல்லாம் போலீஸ் தாங்க காரணம், போலீஸ் தான் இப்படி கரெக்டாக பண்ணி விட்டாங்க, திமுக தான் காரணங்கிற மாதிரி இவங்க பொய்யான தகவல்களை சொன்னோன்னா பொதுமக்களுக்கே விட கோபம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ விசாரணை வச்சுருக்கிறப்ப வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட என்ன சொன்னார், எந்த ஒரு தலைவன் வந்து தன் கட்சிக்காரங்க வந்து சாகுவாங்கன்னு நினைப்பாங்களா, அதனால் விஜய் அப்படி நினச்சிருக்க மாட்டார்னு ஸ்டாலின் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசினார். ஆனால் அதே விஜய் என்ன சொல்லிட்டாரு, இல்லை இது வந்து திமுகவுடைய சதின்னு பேசிட்டாரு. அப்படி பேசுனதோடு மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை வந்து சிபிஐ வந்து இது தமிழக காவல்துறையெல்லாம் விசாரிக்கக்கூடாது, இது சிபிஐக்கு போகணுங்கிற கோரிக்கையை வந்து விஜய் தரப்பில் வச்சோன்னா சரிப்பா நீங்கள் எங்கேயோ போங்கன்னு சொல்லி விட்டுட்டாங்க. இப்போ சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்டதே விஜய் தான், தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தான். இப்போ அந்த சிபிஐ கேட்குற கெடுக்கக்கூடியான கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறதும் இந்த தாவேகா தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்படி விசாரிப்பாங்க ஒன்றிய அரசு கட்டுப்பாட்டில் உள்ள சிபிஐன்னு நாங்கள் நினைக்கல அப்படிங்கிற மாதிரி இவங்க ரொம்ப மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து அந்த சிபிஐ என்ன பண்ணிருச்சு, புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனா, சிடிஆர் நிர்மல்குமார் இவங்கள்ட்டெல்லாம் விசாரிச்சிருச்சு. இவரை விட்டுருவாங்க, விஜயை விட்டுருவாங்கன்னு பார்க்குறப்ப விஜயையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க 12ஆம் தேதி. அப்போ இவர் விசாரணைக்கு போகிறது வந்து ஒரு பேக்கு கொண்டு போகிறாரு. அந்த பேக்குக்குள்ளே A4 ஷீட் நிறையா டீட்டெயிலாக கொண்டு போயிருக்கிறாரு, இந்த கொஸ்டின்னு விட்டு வச்சு கொண்டு போகிற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே விசாரணை நடத்துகிறாங்கல்ல இந்த 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்டெல்லாம், உங்கள்கிட்டலாம் என்னென்னப்பா கேட்டாங்க, நீங்கள் என்னென்னமா பதில் சொன்னீங்கிற விவரம்லாம் அவர் நோட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆனால் சிபிஐக்கு தெரியாதா இப்படிலாம் அவங்க விசாரிச்சுட்டு வருவாங்கன்ட்டு அவங்க ரொம்ப விவரமாக இருக்காங்க. கேள்விகளை பூரா அப்படி திருப்பி போட்டு கிடுக்குப்படியாக பல கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் திணறி போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வேத்து விறுவிறுத்து ஐயா இதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு வந்து அரசியல் ஆலோசகராக இருக்கிற ஜான ஆரோக்கியசாமி தான் அனைத்து யோசனைகளையும் சொல்லுவார், நான் எப்படி பேசணுங்கிறத விட அவர் தான் எழுதி கொடுப்பாரு, அதனால் இந்த கூட்டம் நடத்துறது, நிகழ்ச்சி நடத்துறது, அதை ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாம் அவர் தான் பொறுப்பு, அவரை கேட்டுங்க, என்ன ஆள விடுங்க பாட்டு இவர் தப்பிச்சுக்கிற மாதிரி பேசியிருக்காரு. இவர் இப்படி பேசுனதுனால
இப்போ ஜான ஆரோக்கியசாமியை தான் குற்றவாளியாகி அவரை கைது செய்யக்கூடிய சூழ்நிலை வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது. இப்படி கேள்வி வரக்கூடிய சூழ்நிலையில் இந்த சிபிஐ என்ன பண்ணியிருக்காங்க, ஒருபடி மேலே போயிட்டு அதெல்லாம் சரிப்பா, இப்படி நீங்கள் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை வந்து சும்மா தண்ணி மாதிரி செலவழிக்கிறீங்களா, எதுக்குப்பா எப்படிப்பா அந்த பணம்லாம் உங்கள்கிட்ட வந்துச்சு அப்படிங்கிற ஒரு புது கேள்வியை போட்டுட்டு ஒரு புகார் அவங்களுக்கு வந்ததாகவும் சொன்னதாகவும் சொல்லப்படுது. என்னென்னா, கிறிஸ்தவ மத வளர்ச்சிக்காக வெளிநாடுகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள்ட்ட இருந்து நிறையா நீங்கள் பணத்தை வாங்கியிருக்கிறீங்க. அந்த பணத்தை வாங்கி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்களும் ஜான ஆரோக்கியசாமியும் சேர்ந்து சும்மா தட்டாப்பட்டான்னு செலவழிக்கிறீங்க. இப்போ டெல்லிக்கு வந்து மக்களோட மக்களாக விமானத்தில் போயிட்டு வந்தால் 1 லட்சம் 2 லட்சத்தில் போயிட்டு வந்துடலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தடவை டெல்லி போயிட்டு வர்றதுக்கு 60 லட்சம் 70 லட்சம் 1 கோடி 2 கோடின்னு செலவழித்து தனி விமானம் பிடிச்சிட்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்குன்னா அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? இப்படி பல கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கேள்வியில் அவங்க எதிர்பார்க்கலை. இப்போ வந்து வெளிநாட்டு உள்ள அந்த கிறிஸ்தவ தொண்டு நிறுவனங்கள்லேருந்து பணம் வந்துச்சுங்கிறதுக்கு ஆதாரங்கள் நிறையா சிபிஐட்ட வந்ததாகவும் அதுகளை வச்சுக்கிட்டு விசாரணை நடத்துவாங்கன்னு இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கறதுனால விழி புதுங்கி நிற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இதுக்கெல்லாம் சரியான முறையில் இவங்க வந்து பதில் சொல்லி வெளியே வந்துடுவாங்களா, இல்லை மாட்டிக்கிட்டு கட்சியே நடத்த முடியாமல் ஆளவனுங்களா சாமின்னு ஓடிடுவாங்களா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறப்ப, அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க, சிபிஐ வழக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு போனதே விஜய் தரப்பு தான். ஆனால் அவங்க நினச்சிட்டு போனது நம்ம ஒன்றிய அரசு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போனாங்க. ஆனால் ஒன்றிய அரசு என்ன பண்ணியிருக்கு, இவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் மிக கராராக ஸ்ட்ரிக்டாக நேர்மையாக எப்படி கேட்கணுமோ அப்படிலாம் கேட்டு இவரை பைண்டப் பண்ணிட்டோம்னா இவரை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலாங்கிறதுக்காக தான் இவ்வளோ கெடுபடியாக வழக்க விசாரிக்கிறாங்க. பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கிற பெரும்பாலான கட்சி தலைவர்களும் இப்படி தான் வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வழக்கு எல்லாம் விசாரணை பண்ணி முடிவு தீர்ப்பும் வராது, வழக்கு விசாரணையும் நடக்காது, முடிவும் வராது, விடுதலையும் ஆக மாட்டாங்க, காலம் பூரா மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதுதான். அப்படி தான் இந்த பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கின வழக்கில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. டிடிவி தினகரன் மேலே வழக்கு இருக்குது, இரட்டையில வழக்கு. இது மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலே வழக்கு இருக்குது, அவருடைய மகன் மேலே வழக்கு இருக்குது. இப்படி வரிசையாக மாட்டிக்கிட்ட தலைவர்கள் பூரா என்ன பண்ணியிருக்காங்க, வழக்கை வச்சு சிபிஐ வச்சு அது வந்து என்ன பண்ண அவங்கள பைண்டப் பண்ணி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குற மாதிரி தான் செயல்படுத்தும் அந்த ஒன்றிய அரசு. அப்படி செய்ய சொல்லித்தான் இவரை கட்சி ஆரம்பித்து சொன்னாங்க. இவர் கட்சி ஆரம்பித்து முக்கால்வாசி போயிட்டுருக்கிறப்ப இவர் ரூட்டை மாற்றிக்கிட்டு ஜான ஆரோக்கியசாமி போன்றவங்கெல்லாம் பாஜகவுக்கு எதிராக செயல்படுற மாதிரியும் அந்த கிறிஸ்தவ மத வளர்ச்சிக்கு செயல்படுற மாதிரியும் தகவல் வந்தவுடனே ஆர்எஸ்எஸ்க்கு கோபம் வந்துருச்சு. ஆக நம்ம போட்டு கொடுத்த ரூட்டு ஒன்று இவங்க நடக்கிற ரூட்டு ஒன்று விடக்கூடாதுப்பா, புட்டி கட்டுப்பட்டின்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிடியிலிருந்து விஜய் அவர்கள் வந்து வெளிவருவாரா தப்பிப்பாராங்கிறது மில்லியன் கொஸ்டின்னு சொல்லி சில ஆதாரமில்லாத செய்திகளை வதந்தியெல்லாம் பலரும் பேசுகிறாங்க. ஆக உண்மை நிலவரம் என்ன, விஜய் அவர்கள் வந்து உண்மையாகவே வெளிநாட்டிலேருந்து இது போன்ற நூற்றுக்கணக்கான தொண்டு நிறுவனம் கிறிஸ்தவ தொண்டு பணம் வாங்கி இந்த மாதிரி கட்சி நடத்தியிருக்காரா? இன்னொரு செய்தியும் சொல்கிறாங்க, இந்த ஜனநாயகம் படத்துக்கு 500 கோடி ரூபாய் போட்டு ஒரு தயாரிப்பாளர் தயாரித்தார்னு சொல்கிறாங்களா. இவர் ஒரு பிரபலமான தயாரிப்பாளரே இல்லையே, சும்மா பேருக்கு பினாமியாக ஒரு தயாரிப்பாளர் பேரை வச்சுக்கிட்டு இப்படி இவங்க தான் எல்லாம் பணத்தை போட்டு எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. எல்லா படத்துக்கும் ஈஸியாக வெளிவரக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஜனநாயகம் மட்டும்தான் வருமா, இல்லை வரவே வராதா? இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் வந்து 2026 தேர்தலில் நிற்கத்தான் முடியுமா, நிற்க முடியாமல் போயிடுமா அப்படிங்கிற கேள்விகள் இப்போ புதுசாக வெளிவந்திருக்குது. இந்த கேள்வியெல்லாம் வர 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 தமிழக வெற்றி கழகத்தில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப அசந்து போயிட்டு ஆடி போயிட்டு என்னடா பண்ணுறது, நம்ம வழி தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்டோமேனு செங்கோட்டைங்கிறவரெலாம் தலையில் கையை வச்சுக்கிட்டு யோசனை பண்ணி முழிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் இதெல்லாம் வெளியே காட்டாமல் ஏதாச்சும் செய்யணுங்கிறதுக்காக இன்றைக்கி வந்து செங்கோட்டையன் அவர்களும் ஆதவர்ஜனா அவர்களும் அவருக்கு பக்கத்தில் நாஞ்சில் சம்பத் அவர்கள்லாம் உட்காந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க. அதில் வந்து நாங்கள்லாம் சுற்றுப்பயணம் போக போகிறோம், அதுக்கு போக போகிறோம், இதுக்கு போக போகிறோம் இப்படி சொல்லி கொஞ்சம் மக்கள்கிட்ட இல்லை நாங்கள்லாம் அரசியலில் தான் இருக்கிறோங்கிறத காட்டுற மாதிரி செய்கிறதுக்காக ஒரு ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லியும், அப்படி ப்ரெஸ் மீட்டு கொடுக்கக்கூடிய எவருடைய முகத்துலேயும் ஒரு செழிப்போ ஒரு சுறுசுறுப்போ விறுவிறுப்போ இல்லை. ஒரு பேருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நாம்கே வாசன்னு சொல்லி அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஐயோ பாவம், தமிழக வெற்றி கழகத்தை இவ்வளவு மோசமாக அடித்து இறக்குவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலையேன்னு சொல்லி விஜயோடைய சினிமா ரசிகர்கள் வந்து வருத்தப்படுறாங்க.
விஜய் அவர்களை வந்து ஒரு திரை உச்ச நட்சத்திரமாக பார்த்த ரொம்ப பேர் அவரை பெரிய அரசியல் தலைவராக பார்க்கல. இப்படி போய்ட்டு நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கிற விஜய் மாட்டிக்கிட்டாருன்னு அவர் மேலே அனுதாபப்படுறான்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இல்லை இதையெல்லாம் மீண்டும் எப்படியாவது விஜய் வந்து மறுபடியும் இந்த தமிழக அரசியல் களத்தில் நிற்பாரா? இவரோட கூட்டணி சேர்றதுக்கு வேறு ஏதாவது கட்சி வருமானா அதுக்கும் வாய்ப்பில்லை ராசாங்கிற மாதிரி திமுகவும் திமுகவோட சேர்ந்துருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் அப்படி கரெக்டாக ஒன்று சேர்ந்த மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கேருந்து யாரும் வர்ற மாதிரி தெரியல. பாஜக அண்ணா திமுகவிலையும் அந்த டிடிவி போன்றவங்கலாம், டிடிவி தமாக போன்றவங்களாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அங்கேருந்து யாரும் வர்ற மாதிரி தெரியல. இப்போ விஜய் கூட வந்து யார் தான் கூட்டணிக்கு வருவா, யாருமே வரமாட்டாங்க போல இருக்குன்னு அவர் முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இப்படிப்படுற சிக்கல்லாம் வர்றப்ப கட்சியத்தை நடத்துவோமா இல்லை பேசாமல் எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம போயிடுவோமா? அதில் ஒரு சில ரசிகர்கள் சொல்கிறதாங்க இன்னும் ஜோக்காக இருக்குது. இந்த ஜனநாயகன் படம் வெளிவரும்னு நினச்சி அந்த வெளிவரக்கூடிய அவங்க குறிப்பிட்ட நாளில் எல்லா சினிமா தேட்டர்களையும் பேனர் வச்சாங்க அந்த ரசிகர்கள். அதில் என்ன பண்ணிட்டாங்க, ஜனநாயகன் போஸ்டரை போட்டு நான் வந்து போக மாட்டேன் திரும்பியும் வருவேன் அப்படிங்கிற ஒரு வாசகத்தை போட்டிருக்காங்க அந்த ரசிகர்கள். அது என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து அரசியலுக்காக அந்த வாசகத்தை போட்டாங்க. ஆனால் சினிமா பேனரில் போட்டதுனால நான் சினிமாவை விட்டு போக மாட்டேன், நான் திரும்பியும் வருவேன்ட்டு அவர் நடிக்கத்தாங்க போவார், இனிமேல் இவர் அரசியலுக்கு வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக ஒரு பக்கம் விஜய் அவர்கள் மேலே அனுதாபமும், முறையாக அரசியல் தெரியாமல் ஒரு கிட்டுக்கிட்டுன்னு ஏதாச்சும் ரொம்ப வந்த உடனே நான் முதலமைச்சர் ஆயினா அப்படி ஆயினா இப்படி ஆயினா வாயில் வந்ததெல்லாம் பேசுறதுடைய விளைவு மாட்டிக்கிட்டாரு. அதனால் இவருக்குள்ள அரசியல் எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி அரசியல் நோக்கங்கள் பேசுகிறது சரியா? என்ன தான் நடக்குது? இவருடைய கட்சி வந்து சொல்கிற மாதிரி தவிடு தள்ளுமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் பலரும் கேட்குறாங்க. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் நாட்டில் நாலா பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை எந்தவித இடைச்செருளும் இல்லாமல் வர்றதை அப்டேட்டாக அப்படியே உங்கள்கிட்ட வந்து உங்கள் வீட்டில் 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் ஆயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பியதை பார்க்கலாம். என்றமணிந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.